ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். காலையில் நீங்கள் கண் முழித்த உடனே ஒரே ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரமும் வழிபாடும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் பெரியவா சொன்னது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போவோம். பொதுவாக நமக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட கர்மா. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடோ இல்லை ஒரு பரிகாரமோ இருக்கும். அதை நம்ம கண்ணுக்கு தெரியாமலே அது மறைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க. பெரியவா பற்றி நான் சொல்லுவேன். பெரியவா பண்ண அதிசயங்களை பற்றியும் அற்புதங்களை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டத்துக்கு வருவாங்க. சிம்பிளாக ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, பண்ணுவாங்க, சரியாயிடும். அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தாந்திரிகமும் வழிபாடும் தான் இந்த பதிவு. இந்த பதிவும் என்னால் எடிட் பண்ண முடியாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பேச பார்க்குறேன். அதனால் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் நீங்கள் கேட்குறத விட பல மடங்கு அதிகமாக கொடுப்பார். ஒரு சின்ன உதாரணத்துலேருந்தே போயிடுவோம். நீங்கள் வீட்டில் குழந்தை இருப்பாங்க, ஏதோ சேட்டை பண்ணுறாங்க, அடிச்சிடுறீங்க, குழந்தை அழுகிற குழந்தை தப்பு பண்ணிட்ட, அதனால தான் நான் உன்னை அடித்தேன், சரிதான், நீ அழுவுன்னு சொல்லி நம்ம விட மாட்டோம். குழந்தை மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அழுதுகிட்டே நம்மக்கிட்ட தான் வரும். என் பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஏதாவது சேட்டை பண்ணுறாங்க, அடிச்சிட்டேன் அப்படின்னா அழுதுகிட்டே என்கிட்ட வருவாங்க. மறுபடியும் தூக்கி சமாதானம் பண்ணி நீ பண்ணது தப்புப்பான்னு புரிய வைப்பேன். இதே போல் தான் நீங்கள் நம்ம எல்லாருமே பண்ண எந்த கர்மாவுக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சிருந்தாலும் இறைவனோட நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது நம்ம தாயை விட பல மடங்கு பாசத்தோடையும் அரவணைப்போடும் நம்மளை ஓடி வந்து அணைச்சிக்கிறதோடு இல்லாமல் நம்மளோட கஷ்டத்தை நம்மள்டேருந்து போக்கி நமக்கு நல்ல புத்தி சொல்லுவார். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இறைவன் நமக்கு பண்ணுவார். ஆனால் நாம் அந்த இறைவனை கூப்பிட்றதில்ல. அதனால் காலையில் கண் முழித்த உடனே பெட்லேருந்து இறங்க போகிறோம், இல்லை பாயில் தூங்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த கண் முழிக்கும் போதே இதை பண்ணி பாருங்கள். ஒரு சில தினங்கள்லேயே, ஏன் ஒரே நாளில் கூட உங்களோட வாழ்க்கையை அப்படி தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. பொதுவாக நான் சொல்லுவேன், எப்போவுமே 21 நாள் எதையுமே செய்யுங்க. ஏன் 21 நாள் அப்படின்னா மினிமம் 21 நாள், மேக்ஸிமம் 90 நாள், இதில் இடைப்பட்டது 48 நாள் வச்சுருக்குறோம். எதுக்கு அப்படின்னா இந்த உடம்பு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கு, இந்த ஆன்மா ஒரு விஷயத்தை பின்தொடர்ந்து அப்படியே போகிறதுக்கு. நீங்கள் தொடர்ந்து 21 நாள் நேரத்திலே எழுந்திங்கன்னா 22வது நாள் நீங்கள் எந்திரிக்காமலே தன்னால் உங்களுக்கு முழிப்பு வந்துடும். நீங்கள் அலாரம் வைக்க வேணாம், எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு மந்திரம் நீங்கள் 21 நாள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா 22வது நாள் தன்னாலேயே நீங்கள் அந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு வந்துடும். அது உங்களுக்கு சித்திக்க ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொருத்தர் ஆன்ம பலத்தை பொறுத்து. அதனால தான் 21, 48, 90ன்னு வச்சுருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை கூட நீங்கள் நாட்களை பார்க்காம உள் மனசை ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஆழமான பக்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நிலையோடு சொல்லுங்கள். ஒரு சம்பவம், இது சம்பவம் மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற தாந்திரிக பரிகாரமும் இருக்குது. ஒரு தீவிரமான பெருமாளையும் மகாலட்சுமி வழிபடக்கூடிய பக்தர்கள், கணவன் மனைவி 2 பேரும் ஓரளவுக்கு செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாள் ஆக ஆக கணவனுக்கு ஏதோ திடீர்னு நோய் வந்துருச்சு. அந்த நோயினால் சரிவர தொழிலை பண்ண முடியல. அதுக்காக தன்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன பசங்க தான், 2 பேர் இருக்காங்க. அதனால் தொழிலை நடத்த முடியாது. அப்படி வைக்கும்போது ஆள் இல்லாத இடம் என்ன பண்ணுவாங்க, ஆள் வரலன்னா ஏமாற்ற ஆரம்பிப்பாங்கல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி தன்னோட சொத்தை எல்லாமே அபகரிச்சிடுறாரு. வேறு வழியே இல்லை, இவங்க வறுமையில் தள்ளப்படுறாங்க. ஒரு பெரிய வசதியாக வாழ்ந்தவங்க, அதாவது ஒரு குடிசையில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கூட இவங்க பெருமாளையும் மகாலட்சுமி தினமும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரு நாள் மகாலட்சுமி மனம் பொறுக்காமல் பெருமாள்கிட்ட கேட்குறாங்க, பகவானே, நம்மளோட பக்தர்கள் இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையை கொடுத்தோம்? அதனால் என்ன பண்ணியாவது நீங்கள் அவங்கள கொஞ்சம் காப்பாற்றணும், இந்த வறுமையை போக்கணும், இவங்களை இப்போ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றது. தேவி, இப்போ வரைக்கும் அவங்க நம்ம பேரை சொல்லி வழிபடுறதால தான் இன்னும் பல பிரச்சனை. இவங்க போன ஜென்மத்தில் பல மக்களை ஏமாற்றி பல சொத்துக்கள் அபசரித்து ஒரு முறையான வாழ்க்கையே இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தவங்க. அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு இந்த நிலை. அதுலேயும் உன்னையும் என்னையும் மனசார தினமும் காலையிலையும் இரவும் கும்பிட்றதால தான் அவங்க இன்னும் மோசமான நிலையை சந்திக்க வேண்டியதுலேருந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் நீ வேறு அவங்களுக்கு கரிசனம் காட்ட சொல்கிறியே. பெருமாள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். மகாலட்சுமி தாயார் இல்லை, விடுவாங்களா? பகவானே, நீங்கள் நினச்சா உங்களோட அந்த பார்வை பட்டாலே எல்லாமே பறந்து போயிடுமே, இதெல்லாம் பாவம் ஒரு விஷயமா அப்படின்னதும் ரொம்ப வற்புறுத்துறாங்க. உடனே சரின்னு பகவான் சொல்கிறாரு, சரி ஒரு பரீட்சை வைக்கலாம். ஒருவேளை அந்த பரீட்சையில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ கேட்டதை கொடுக்கலாம். அதாவது ஒரு சோதனை. பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கூன் உழுந்த மாதிரி தொழுநோய் இருக்கிற ஒரு தொழுநோயாளியாகவும் மகாலட்சுமி கண்ணு தெரியாத
அவங்க மனைவியாகவும் இவங்க 2 பேர் அந்த குடிசை முன்னாடி வந்து நின்றுட்டு, அம்மா பசிக்குது. இப்போ வந்திருக்கிற பெருமாள் வந்திருக்கிற தோற்றம் மேலே அவ்வளோ வாடை அடிக்குது, கிட்டேயே வர முடியாது. தொழுநோய்னா தெரியும் தானே, ஒரு மாதிரி பக்கத்தில் நின்று பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கிறார். இந்த அம்மா கண்ணு தெரியாதவங்க மாதிரி, இவங்களால் வந்து ஒரு கை செயல்படாத மாதிரி இவங்களும் வந்துடுறாங்க. வாசலில் நின்றுட்டு, அம்மா பசிக்குது, ஏதாவது உணவு கொடுங்கம்மா அப்படின்னதும் முதல்ல வீட்டுக்காரர் வந்து பார்க்குறாரு. தோற்றத்தை பார்த்ததுமே ஒரு முகம் சுளிக்கிறார், உள்ளே ஓடிறார். ஆனால் மனைவி வந்து அப்படி பண்ணல. உள்ளேருந்து வெளில வந்ததும் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாங்க. பரிதாபப்பட்டு, ஐயா நாங்கள் ரொம்ப ஏழை, எங்கள்கிட்ட இருக்கிற உணவு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு தூரமாக இருந்து தான் கேட்குறாங்க. நிச்சயமாக கொடுங்கம்மா அப்படின்னதும் இவங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு உணவு எடுத்துகிட்டு வந்து அவர் ஒரு ரொம்ப அழுக்கடைஞ்சி போன ஒரு தட்டு வச்சுருக்கிறார். அம்மா ஒரு உதவி பண்ணுங்கள், என்னால் கை எடுத்து சாப்பிட முடியாது, என் மனைவிக்கும் கை வராது, கொஞ்சம் ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அடுத்த நிமிஷமே, உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், அதில் ஊட்டி வேற ஒன்றுமா, நீ இருக்கிற ரேஞ்சுக்கு உன்னை நான் பார்த்ததே பெரிய விஷயம் அப்படிலாம் நம்ம பேசுவோம். நிறைய மக்களோட மனநிலை அதானே. உண்மையிலே அப்படிலாம் உதாசீனப்படுத்தாதீங்க. இறைவன் வந்து எந்த ரூபத்துலேயும் வருவார். உங்கள் பக்தியை வந்து மெச்சறதுக்காகவும் உங்களோட அன்பை சோதிக்கிறதுக்காகவும் எந்த ரூபத்துலேயும் வரலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 வருஷம் தவம் பண்ணால் கூட கிடைக்காத பெரும் பலன்லாம் கிடைக்கும். உடனே அவங்க யோசிக்கிறாங்க, சரி உள்ளே பார்த்தா கணவர் வந்து திட்டுவார், ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வாய் எடுத்து இப்படி ஊட்டுறாங்க. ஊட்டின உடனே பெருமாளும் தாயாருமா அப்படியே காட்சி கொடுத்துறாங்க. அப்படியே அவங்க வரைஞ்சி போகிறாங்க, அப்படியே கதறி அழுகுறாங்க. பகவானே ஏன் எங்களுக்கு இந்த நிலைமைன்னு நம்ம சொல்கிறார். இந்த மாதிரி முன் ஜென்மத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க, இப்படி ஒரு தொழுநோயாளிக்கு நீ உணவு போடுவியான்றதே முதல் சந்தேகம். அந்த உணவை எடுத்து ஊட்டி விட்ட பற்றியா, அதுதான் உன்னோட நல்ல குணத்தை காட்டுது. அதனால் உனக்கு இந்த வறுமையை போக்குறதுக்கு ஒரு வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக வந்து இது வந்து நிறையா விஷயம் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி நிறையா சொல்லியிருப்பார். நான் ஷார்ட்டாக சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, 2 உள்ளங்கையும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இது வந்து லக்ஷ்மியை குறிக்கக்கூடியது. காலையில் கண் முழித்ததும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து சொல்கிறாங்க அந்த பெண்கிட்ட, உன்னோட வறுமை போகிறதுக்கு வழி தான். உன்னோட உள்ளங்கையை பார்த்து அஷ்டலக்ஷ்மிகளோட பேரான இந்த 8 பேரையும் தினமும் சொல்லு. அதாவது நான் அப்படியே உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். ஓம் ஆதிலக்ஷ்மியே சரணம், ஓம் தானியலக்ஷ்மியே சரணம், ஓம் தனலக்ஷ்மியே சரணம், ஓம் கஜலக்ஷ்மியே சரணம், ஓம் சந்தானலக்ஷ்மியே சரணம், ஓம் தைரியலக்ஷ்மியே சரணம், ஓம் வித்யாலக்ஷ்மியே சரணம், ஓம் விஜயலக்ஷ்மியே சரணம். இது 8 லக்ஷ்மியை வந்து நான் சரணடைகிறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் சொல்லுனதும் அப்படியே பெருமாளும் தாயாரும் இருக்கும்போதே சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுற விஷயங்கள்லாம் நடக்குது. 2 தினங்களில் மன்னன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், தவற போகிறார். அப்படிங்கிறதால மன்னன் இருக்கும்போதே அவருக்கு வாரிசு இல்லாததால் வாரிசை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி வாரிசாக இவங்க வீட்டில் 2 சின்ன குழந்தை இருப்பாங்க, அதில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பேர் எனக்கு மறந்து போச்சு, நான் வேணால் இன்னொரு அடுத்த பதிவில் சொல்கிறேன். அந்த பையனுக்கு முடி சுடுவாங்க, ஒரு நாட்டோட இளவரசனாகவே வந்துடுவோம். ரொம்ப சின்ன பையன், வேறு வழி இல்லாமல் அந்த யானை வந்து பட்டத்து யானை அந்த பையனை தான் தேர்ந்தெடுக்கும். 2 நாளில் ஒரு நாட்டோட இளவரசனோட தாய் தந்தை ஆகிடுவாங்க. அவ்வளோ செல்வ செழிப்போட வாழ்க்கை போகும். இது உண்மையாக நடந்த விஷயம். அந்த அளவுக்கு இது வந்து சக்தி வாய்ந்தது. நீங்கள் கண் முழித்த உடனே நீங்கள் வந்து பெட்டில் இருந்துக்கிட்டே கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து இதை சொன்னால் தீருன்ற நம்பிக்கையோட கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம். பொதுவாக நான் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறது கிடையாது, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இதில் சில சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்குது, அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு கடன் இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிற மாதிரியே கூடுதலாக ஒன்று பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில் போகணும். அதுக்கு நாளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான குங்குமம் எல்லா கோயிலையும் வாங்கிப்பாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே, அதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே, 8 மணிக்குள்ளே, 8:30 மணி வேணால் 8 மணிக்குள்ளே இதை வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு கோவிலில், ஏதாவது ஒரு அம்பாள் கோவில் இல்லை பெருமாள் கோவில் நீங்கள் போகக்கூடிய அந்த கோவிலில் போய் கொடுக்கணும். அம்பாள் கோயிலில் கொடுக்கறது நல்லது. கொடுத்தீங்க அப்படின்னா சில தினங்கள்லேயே அந்த தம்பதிக்கு நடந்ததை விட பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு நடக்கும். 2வது, இப்படி தான் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு சிறப்பு உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், அதுலேயே ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஒரு நபர் வந்து தான் பண்ண பாவம்லாம் போகணும், அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு
கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். இப்போ மாதிரி கிடையாது, முன்னாடிலாம் வந்து பெரிய போக்குவரத்துலாம் கிடையாது, எல்லாம் நடந்து தான் போகணும். அப்படி போகும்போது ஒரு வீட்டோட திண்ணையில் படுக்கலாம் அப்படின்னு போய் படுக்கிறார். திண்ணைக்கு ஏத்தாவில் பார்த்தா ஒரு சின்ன ஆசிரமம், ஒரு சாமியார் இருக்கிறார். புது திண்ணை இப்போ படுத்துருக்கிறார். புது இடங்கிறதுனால இவருக்கு தூக்கம் வர மாட்டேது. பிறண்டு பிறண்டு படுத்துட்ருக்காரு, உருண்டு பிறண்டு படுக்கிறார். பார்த்தா விடிய காலம் ஆகிடுது. ஒரு 3 மணி போல் அந்த ஆசிரமத்துக்கு ஒரு 3 பெண்கள் ரொம்ப விகாரமாக இருக்கிறாங்க. தோற்றமே பார்த்தா மேலே ரத்தமும் சீழுமா ஒழுகுது. முகத்தெல்லாம் பார்த்தாலே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு ரணமாக இருக்கிறாங்க. 3 பேர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. போகிறவங்க சும்மா இல்லாமல் அந்த ஆசிரமத்தை கூட்டுறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, பெருக்கிறாங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப வெளில வராங்க. வெளில வரும்போது பார்த்தா பெரிய ஆச்சரியம். உள்ளே போன 3 பெண்கள் வேறு, வெளில வந்தது வேறன்ற மாதிரி அப்படியே தகன்னு ஜொலிக்கிறாங்க, தேவதை மாதிரி இருக்காங்க. இவருக்கு பொறுத்து பார்த்தார், முடியல. நேராக போனார். போயிட்டு அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. நின்னோடனே ஒரு 3 பொண்ணுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க, பார்க்கவே முடியல. அவங்க இந்த ஆசிரமத்துக்குள்ளே தான் போனாங்க. ஆனால் அதே ஆசிரமத்துலேருந்து 3 பேர் நீங்கள் வரீங்க, தகன்னு ஜொலிக்கிறீங்க, நீங்கள் யார் அவங்க யார் அப்படின்னு. அந்த 3 பெண்களுமே நாங்கள் தானே. என்னம்மா சொல்கிறீங்க, அரை மணி நேரத்தில் எப்படி தேவதைகளாக மாற முடியும்? ஏன் முடியாது? அப்படி மாற முடியுமா? யார் நீங்கள் அப்படின்னா, நான் தான் கங்கை, இது யமுனை, இது சரஸ்வதி, 3 நதிகள் நாங்கள். தினமும் மக்கள் வந்து அவங்க பாவம் போகணுன்னு எங்களில் குளிக்கிறாங்க. அப்படி ஸ்நானம் பண்ணும்போது அந்த பாவங்கள்லாம் எங்களுக்கு வந்துடுது. இந்த பாவத்தை போக்கிக்க நான் கடவுள்கிட்ட கேட்டோம். கடவுள் வந்து இந்த முனிவர்கிட்ட போய் அவருக்கு பணிவிடை செய்யுங்க, பாவம் போய்டுன்னு சொன்னார். அதனால் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எளிமையாக அவர் சொல்கிற வேலைகள்லாம் செஞ்சு அந்த பாவத்தை போக்கிறோம். அப்படி போய்க்க முடியுமா? அப்படி என்ன ஒரு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னதும், ஆமாம் உள்ளே போய் பாருங்கள். நேராக அவர் உள்ளே ஓடுறார். உள்ளே ஓடி பார்த்தா அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பணிவிடை பண்ணிகிட்ருக்கார். வேறு ஒன்றும் ஒரு மந்திரம் பண்ணல, வேறு ஜபம் பண்ணல, தவம் இருக்கல, பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லலை, எதுவுமே பண்ணல. அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்றார், தேவையான நேரத்துக்கு உணவு கொடுக்குறார், அன்பாக அனுசரணையாக பார்த்துக்கிறார். இவ்வளோ தான் பண்ணுறார். இவர் உள்ளே போய் அவர்கிட்ட கேட்குறார், எப்படி உங்களுக்கு இந்த சக்தி வந்ததுன்னு. அவர் சொல்கிறார், ஒன்றும் கிடையாதுப்பா, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு தேவையான விஷயம் பண்ணி கொடுக்குறேன், பணிவிடை பண்ணுறேன். அதுக்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ சக்தியா? உங்கள்கிட்ட வந்து புனித நதிகளே பாவத்தை கழுவிட்டு போகுது, நீங்கள் யாருன்னு கேட்டதான் அவர் தான் குக்கூட முனிவர் அவர் பேர். இப்போ கேட்டார் இல்லையா, இவர் பேர் புண்டரீகன் அப்படின்னா தாமரை போன்ற தோற்றமுடையவன், கண்களுடையவன், நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ கேட்டவர் உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு கங்கையில் குனிச்சு நம்மளோட பாவத்தை போய்க்கலான்னு வந்திருக்கோமே, எப்பேர் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறார். போய் அதே மாதிரி நம்ம பாவம் போடணுன்னா நம்ம தாய் தந்தைக்கு பணிவிடை பண்ணால் போதுன்னு இவர் பணிவிடை பண்ண ஆரம்பிக்கிறார். நாட்கள் ஓடுது. இவரை பற்றி ஊர் உலகமே ஓஹோன்னு பேச ஆரம்பிக்குது. இவரோட பணிவிடை பிடிச்சி போய் பெருமாளே நேரில் வந்து இவருக்கு காட்சி கொடுக்கலாம், அதே மாதிரி அன்பா அனுசரணையாக 2 வார்த்தை பேசணுன்ட்டு வரார் விருப்பப்பட்டு. வந்து வாசலில் நின்றுட்டு பெருமாள் கூப்பிட்றார், பேரை சொல்லி, வா இது மாதிரி உன்னை பார்க்க வந்திருக்கேன். யார் நீங்கள்? நான் தான் பெருமாள் வந்திருக்கேன், உன்னை காட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து அனுசரியாக 4 வார்த்தை பேசிவிட்டு உன் கூட இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன். சரிதான், எதுக்கு என்னை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, நான் அப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறேன். இந்த மாதிரி நீ வந்து பணிவிடை பண்ணியிருக்கியப்பா, அதுவே பெரிய விஷயம் இல்லைப்பா. ஏகப்பட்ட தானம் தர்மங்கள் தவங்கள் பண்ணவனை விட பெரிய விஷயம் தன் தாய் தந்தைக்கு பணிவிடை பண்ணுறது. அதை நீ பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னதும், இப்போ கூட எங்கள் அப்பாவோட காலை நான் அமுக்கிட்டுருக்கேன். உன்ட்ட நான் வந்து பாராட்டு வாங்கணுன்னா இந்த பணிவிடையை நிறுத்திட்டு தான் வரணும். நீ எந்த பணிவிடையை வந்து சிறந்ததுன்னு சொல்கிறியோ அதை விட்டுட்டு வரணும், அது உனக்கு ஓகேவா அப்படின்னு. அப்போ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறேன். நான் பணிவிடையை முடிச்சுட்டு தான் வருவேன், வெயிட் பண்ணுவேன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. பெருமாள் சொல்கிறார், எனக்கு கால் வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு வா அப்படின்றார். அப்படியா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஒரு செங்கல், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலை தூக்கி வாசல் பக்கம் வீசுகிறார். இந்த செங்கலில் ஏறி நில்லு, கால் வலிக்காது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பணிவிடையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் ஏறி அந்த செங்கல் நின்னாராம். அந்த நின்ன பெருமாள் தான் பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் அந்த தல வரலாறு இதுதான். அப்படி என்ன சிறப்பு அந்த தாய் தந்தைக்கு இருக்குது, இவர் காலை பிடிச்சி விட்டு பெருமாளே காத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு அப்படின்னா, அந்த தாய் தந்தை வந்து தினமும் எழுந்த உடனேவும் தூங்க போகிறப்பையும் ராம 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 ராமன்னு சொல்லுவாங்களாம். அவங்க வேறு எதுவுமே பண்ணலையாம். இந்த பையன் வந்து அந்த அளவுக்கு தொண்டு பண்ணுற அளவுக்கு அந்த தாய் தந்தைக்கு, இப்போ ஒரு தாய் தந்தைனாலே சிறப்பு தான், அதுலேயும் இந்த அளவுக்கு சிறப்பு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, தினமும் ராமநாமம். இந்த ராமநாமம் சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வெல்ல முடியாததெல்லாம் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சொல்லி ஒரு தவசீலர் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறார். இப்போ நான் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறார், சொல்லி பாடம் எடுத்துருக்கார். அப்போ நம்மளை மாதிரி விதண்டாவாதம் பேசுகிற ஆட்கள் இருப்போம்ல, நானே இது மாதிரிலாம் பேசுவேன். அது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்தோடனே, சாமி நீங்கள் கடவுளோட பெருமை சொல்கிறது சரிதான், செவனேன்னு வேலைக்கு போகாமல்
வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம உக்காந்துக்கிட்டு ராம 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 ராமன்னு சொன்னால் கடவுள் நமக்கு சோறு போட்டுருவாரா, இல்லை நம்ம கடன் தான் அடைஞ்சிருமா? அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா, எனக்கு ஒரு 25 ரூபா கடன் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் 25 ரூபா கடன் இருக்குது. நான் நீங்கள் சொன்ன அதே ராமநாமத்தை சொல்கிறேன். ராம ராம ராம. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை சொன்னால் போதும்னு சொன்னீங்க, நான் 3 முறை சொல்லிட்டேன். இப்போ என் கடனை அடைச்சிக்க சொல்லுங்கள் உங்கள் கடவுளைன்ட்டார். இப்போ முன்னாடி ஒரு 10-15 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் விதண்டாவாதம்பான்னு அவரால் சொல்லவும் முடியாது. இல்லை நாமத்தை சொன்னால் நடக்காதுன்னு சொன்னால் இப்போ அவர் சொன்ன சொற்பொழிவு அத்தனையும் வேஸ்ட்டுன்னு ஆகிடும். என்ன பண்ணுறது? கவலைப்படாதப்பா, நீ 1க்கு 3 முறை சொல்லியிருக்கிற, இதுக்கு தகுந்த சன்மானத்தை உனக்கு அந்த ராமர் கொடுப்பாரு, கண்டிப்பாக உன் பிரச்சனை தீர்ப்பாருப்பா, நான் ராமரை ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இவன் போயிட்டான். சாயந்தரம் செட்டியார் கடையில் தான் கடன். சாயந்தரம் மனைவி ஏதோ தயங்கி போகிறாங்க, ஏதோ ஜாமான் வாங்கலான்னு போனேன், ஏற்கனவே கடன் இருக்குது, என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலன்னு போனால், இங்கே பார்த்தா அவர் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட இடுப்பில் இருந்து பையிலேருந்து பணத்தை எடுத்து 50 ரூபா கொடுக்குறார். எவ்வளோ? 50 ரூபா. இந்தாங்க உங்கள் கடன் அடைஞ்சு போச்சு, மீதி 25 ரூபா கொடுத்துருக்குறேன். என் மனைவி எப்போ ஜாமான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ 25 ரூபாலாம் பெரிய பணம். இன்னும் 25 ரூபா கொடுக்குறது இன்னும் பெரிய பணம். அதேமாதிரி நான் கோயில் வடதேசம் போகிறேன், அதனால் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்கன்ற. இவங்க பார்த்துட்டாங்க, மனைவி ஹஸ்பண்டை பார்த்துட்டாங்க. அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. ஓடி போய் என்னங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்காம விறுவிறு நடந்து போயிட்டார். போனதை செட்டியார் சொல்கிறார், இந்த மாதிரி என்னென்னு தெரில, உங்கள் வீட்டுக்கார் 50 ரூபா பணம் கொடுத்துட்டார், கடன்லாம் அடைஞ்சுமா, நீ இன்னும் 25 ரூபா இருக்குது, இன்னும் நீ 10-15 வருஷத்துக்கு தேவையான என்ன ஜாமான் வேணுமோ வாங்கிக்கமா, அந்தளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இவங்களும் தேவையான ஜாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு பார்க்குறாங்க. வீட்டில் இவர் உட்காந்துருக்குறார். ஏங்க, உங்களை எவ்வளோ கத்தி கூப்பிட்டேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் பாட்டே போயிட்டீங்க. ஏது உங்களுக்கு பணம் 50 ரூபா எப்படி கொடுத்தீங்க? சம்பளமே அப்போல்லாம் 1 அணா 2 அணா, மிஞ்சி போனால் 1 ரூபாக்குள்ளே தான் சம்பளம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அந்த 900க்கு முன்னாடி உள்ள நாட்கள். அப்படியே நானா கடனை கொடுத்தேனா, என்னடி உளர்ற அப்படின்ட்டுருக்காரு அவர். நீங்கள் தாங்க, நான் எங்கடி வேலைக்கே வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் தான் இப்போ கடன் அடிச்சிங்க. நான் பாருங்கள், பை நிறையா ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். நேராக இவர் மனைவியை கூப்பிட்டு நேராக அங்கே வரார். நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இவர் எவ்வளோ பணம் கொடுத்தார்? 50 ரூபா கொடுத்துருக்காருமா. கடன் அடைஞ்சிச்சா? கடன் போக மீதி 25 ரூபா இருக்குன்னதும் அவர் சொல்கிறாரு, நான் வரவே இல்லைங்க அப்படின்னு. இப்போ நீ தான்ப்பா கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு. இல்லைங்க, நான் வரல அப்படின்னு. இது என்னடா காலையிலே சோதனையாக இருக்குது, கடவுளே இது என்ன சோதனை அப்படின்னு அவர் சொன்னாராம் கடைக்கார். அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வந்தது, காலையில் அந்த முனிவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணோம்ல, 3 தடவை ராமநாமம் சொல்லியிருந்தோம்ல, ஓடுறாரு, திட்டு ஓடுறாரு. ஓடி, சாமி நீங்கள் சொன்னது உண்மை தான், நான் 3 முறை ராமநாமம் சொன்னதுக்கே என் 25 ரூபா கடன் அடைச்சது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 25 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார். அத்தனை மாணவர்களும் மிரண்டு போனாங்களாம். இது ஒரு உண்மை சம்பவம். நீங்கள் பகவான் மேலே நம்பிக்கை வச்சு செய்யலாம். காலைல எழுந்தவுடனே எனக்கு ராமர் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும், 2 உள்ளங்கையும் பாருங்கள். உள்ளங்கை பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொல்லணும், ஒரு 11 முறை ராம 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 ராம. நம்ம பெரியவா கூட சொல்லுவாங்க, காலையில் எழுந்ததும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ராம ராம ராமன்னு சொல்லணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி சிவ சிவ சிவான்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் எந்த துன்பமுமே வராது. இதை நம்ம ரெகுலராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. கூடிய ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க கூடிய இதையும் சேர்த்து பண்ணுங்கள். உங்களால் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை தினமும் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு, அதாவது வறுக்காமல் பச்சையாக இருக்கிற பச்சை பயிறு, ஒரு ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்தவுடனே உங்கள் கையால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி ஒரு பசுமாட்டுக்கு வச்சிங்க அப்படின்னா, அந்த பசுமாடு அந்த உணவை எடுத்துக்கிச்சு அப்படின்னாலே உங்களோட கடன் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களை விட்டு ஓட போகுதுன்னு அர்த்தம். பண கஷ்டம் இல்லாமல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இல்லை முடியல அப்படின்னா ஏதோ ஒரு கோசாலைக்கு ஊற வச்சு எடுத்துகிட்டு போய், நிறைய கோவிலில் இருக்கும் கோசாலைக்கு, நான் அது மாதிரி கொடுக்கலான்னு கேட்டால் தாராளமாக சொல்லுவாங்க கொடுங்க அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு சம்பவம், இன்னொரு இது பார்ப்போம். இது திருச்செந்தூர் முருகன் மேலே தீவிரமான பக்தர் ஒருத்தர். ரொம்ப பக்தினா அப்படி ஒரு பக்தி. ஆனால் கூட அவர் குடும்பம் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி ஓடிட்டுருக்கு. அப்போ அப்படியே கடன் வாங்குறது விவசாயத்துக்காக. அது திரும்ப விவசாயம் நல்லா நடந்தால் திரும்ப கடன் அடைக்க இப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு சமயம் நல்ல விளைச்சல் இல்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட கடன் ஆகி போச்சு. 100-200 நாளே நான் சொல்கிற காலங்களில் பெரிய பணம். 2000ங்கிறது ரொம்ப பெரிய பணம். ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு பேசுகிறது ஏசுறதுன்னு ஆகிப்போச்சு. மனசு உடஞ்சி போகிறாரு. மனைவி குழந்தைகளை மட்டும் விட்டுட்டு நேராக எங்கே வர்றாருன்னா திருச்செந்தூர் வந்துடுறாரு. திருச்செந்தூர் வந்த மனுஷன் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஒன்று கடனுக்கு வழிச்சல் சொல்லு, கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு, நான் இங்கே தான் இருப்பேன்,
இல்லை அப்படின்னா நாளைய வரைக்கும் பார்ப்பேன், நாளன்னைக்கு காலைல இதே கடலில் வந்து செத்து போயிடுவோம், தற்கொலை பண்ணிப்பேன்றார். தற்கொலை பண்ணிப்பேன் சரின்னு முடிவெடுத்து உக்காந்துட்டார். இவர் வந்து இப்படி பேசுகிறார்ல, இப்போ வந்து எனக்கு வந்து 2 நாளில் வழி காட்டணும், இல்லைனா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிறத ஒரு மண்டபத்தில் படுத்திருக்கும்போது அந்த ராஜகோபுரத்தை பார்த்து சொல்கிறார், முருகனை பார்த்து. இது சத்தம் போட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு படுத்துட்டார். மறுநாள் காலையில் இப்போ குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறாரு. சாமி ஏதாவது நல்வழி காட்டுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறார். போயிட்டு சாமி கும்பிட்றது கொஞ்சம் முன்னாடியே ஒருத்தர் தடுத்து நிறுத்துறார். அவர் பேரை சொல்லி நீங்கள் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். ஆமாம், வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றார். உள்ளே போய் இவரும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரார். வந்த உடனே நீங்கள் யார் அப்படின்னதும், நான் இந்த மாதிரி முருகனோட தீவிரமான பக்தன், நேற்று நைட்டு கனவுல முருகன் என் கனவுல வந்தார், உங்கள் பேர், நீங்கள் இன்றைக்கி இந்த கலரில் சட்டை போட்டிருப்பீங்க, வேஷ்டி கட்டியிருப்பீங்க, கையில் ஒரு மஞ்சள் பை வச்சுருப்பீங்க, உங்கள் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கும், இந்த அடையாளத்தெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க சொன்னார். நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறேன், வாங்க உங்களுக்கு ஒரு வேலை தரேன், உங்களுக்கு மாதம் 300 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். 300 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய பணம். நான் சொல்கிறது வந்து அந்த காலங்கிறதுனால ரொம்ப பெரிய பணம். இன்றைக்கி கேட்கும்போது 300 ரூபாயா அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே கேட்கல, நீங்கள் தான் ஊர் தானா, உங்கள் மனைவி பேர், இதெல்லாம் சொன்னார். கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா, மறுநாள் இவர் குளிச்சுட்டு என்ன ட்ரெஸ்ஸு போடுவார், எப்படி வருவார், கையில் வச்சுருக்கிற பை கொண்டு முருகன் சொல்லியிருக்கிறார். போகிறாரு. அதே மாதிரி வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஊருக்கு போய் என் மனைவிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் கடன்காரன்ட்ட இவர் 300 ரூபா பணத்தை கையிலேயே கொடுத்துட்டார். போய் கொடுத்தானே 300 ரூபாய் வச்சுங்க, இந்த மாதிரி இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன், வேலை முடிஞ்ச உடனே மாதம் உங்களுக்கு கரெக்டாக 200 ரூபா பணம் அனுப்புகிறேன்னா 10 மாதத்தில் கொடுத்துட்றேன். 2 வருஷம் வேலை பார்க்குறார். நல்லா வேலை பார்த்து முடிக்கிறார். தொழில் அவர் காலை வச்ச நேரமோ என்னமோ இவருக்கு தொழில் நல்லா போகுது. ஒரு கடை, 2வது 3வது பார்த்தார். ஒரு நாள் முருகனே சிறியா விட்ட சொல்கிறார், அவனுக்கு ஒரு நல்ல கடையை வச்சு கொடுன்னு. சொந்த ஊருக்கே போகிறார், கடை வைக்கிறார். இன்றைக்கி மிகப்பெரிய மனிதராக வாழ்ந்துட்டான்னு சொல்லி அவரோட சுய அந்த சரிதையை ஒரு இடத்துல சொன்னார். இதுவும் ஒரு தீவிரமாக உண்மையாக நடந்த பக்தி. அதனால் நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நான் சொல்லுவேன், இது திருச்செந்தூரில் நடந்தது அப்படிங்கிறதால மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஒரு கடன் பண பிரச்சனை, மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுக்குமே வந்து முருகனோட கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது சிறப்பு. ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் எழுந்தோடனே சொல்லிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் கந்த சஷ்டி கவசத்தோட சுருக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு 6 வார்த்தை இருக்குது. இந்த 6 வார்த்தையை மட்டுமே நீங்கள் சொன்னாலே போதும், முழு கந்த சஷ்டி படித்த பலன் தெரியும். காலையில் எழுந்தவுடனே அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முருகனை மனசால் நினச்சிக்கிட்டு இந்த 6 வார்த்தையை சொல்லி, முருகா இன்றைக்கி உன் தயவால் இந்த நாள் நல்ல நாளாக அமையிறது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முடியணும், அவ்வளோதான். என்ன சொல்லணும்? சரவண பவ, ரவண பவச, வனப வசர, நபவ சரவ, பவ சரவண, வசர வனப. இது ஒரு தடவை சொன்னால் 6 முறை சொன்ன மாதிரி, இதே மாதிரி 6 முறை சொன்னீங்கன்னா 36 முறை சொன்ன மாதிரி. இதை காலையில் சொல்லி நீங்கள் வந்து உங்களோட நாளை தொடங்குங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அதிசயத்தை முருகன் அவருக்கு நடத்தினதை விட அற்புதமாக உங்களுக்கு நடத்துவார். இன்னும் ஒரு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி முருகன் முன்னாடி ஏதோ ஒரு தினம், உங்களுக்கு எந்த தினம் வந்து சரியாக அமையுமோ அந்த தினம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முருகன் முன்னாடி 2 கைகள்லேயும் கல் உப்பு, நீங்கள் வந்து நேரடியாக கையை உள்ளே விட்டு அள்ளக்கூடாது, ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ அள்ளி வச்சுட்டு அதுலேருந்து தான் எடுக்கணும். ஏன்னா உப்பை எப்பயுமே டேரெக்டாக கையில் எடுக்கக்கூடாது, அது தரித்திரத்தை குறிக்கும். அப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துலேருந்து 2 கைகள்லையும் கொட்டிக்கிங்க. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும், எடுத்துக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சுக்கோங்க. முருகனை மனசார நினச்சி, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, முருகா நான் கையில் வச்சுருக்கிற இந்த உப்பை இந்த தண்ணிக்குள்ளே போடுறேன், இந்த உப்பு கரையிற மாதிரி என் கஷ்டங்கள் அனைத்தும் கரையணும்னு சொல்லி அந்த உப்பை போட்டு தண்ணியை கரைங்க. கரைச்சிட்டு நீங்கள் வந்து அதை எங்கே ஊற்றலாம் அப்படின்னா, கால்படாத இடங்கள், குளம், ஏரி, ஆறு இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் ஊற்றினா போதும். இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம், இல்லை நீங்கள் வந்து தினமும் செய்யலாம். இது வந்து உங்கள் விருப்பம்தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேர்மறையான, உங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல புத்தியையும் சக்தியையும் இந்த பரிகாரம் கொடுக்கும். உடனே மீண்டு வந்துடுவீங்க. அடுத்து, இல்லை சார் நான் வந்து சிவனை கும்பிடுவேன், எனக்கு அதுக்கு ஏதாவது இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிவனை பற்றி, இருந்தாலும் அந்த கதையை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட போவார்.
அவர் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது நல்ல நேரம் வருமா பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒரு விவசாயி சொல்லுவார். ஜாதகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, ஐயா நாளைக்கு வாங்க, நாளைக்கு சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி அமுச்சு விட்ருவார். உள்ளேருந்து அவங்க பொண்ணு கேட்பாங்க, ஏன்ப்பா உங்களுக்கு தான் ஒரு வேலையும் கிடையாது, ஏன் அவர்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னா தான், அம்மா அவர் இன்றைக்கி நைட்டே இறந்துருவார், அவரோட விதி முடிய போகுதுன்னு அவர் ஜாதகம் காமிக்குது, அவருக்கு போய் நான் என்னத்தை சொல்கிறது, அதனால தான் சொல்லி அமுச்சு விட்டேன். இவர் இதை கேட்டுட்டு ஊருக்கு போகணும் அப்படி நடந்து வந்துட்டுருப்பார். ஒரு மலைப்பகுதியை கடந்து வரும்போது மழை மேகம் அப்படியே சூழும், மழை வர மாதிரி இருக்கும். சரி மழை வர மாதிரி இருக்கு, எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்ப்பாரு. ஒரு பாழடைஞ்ச மண்டபம் மாதிரி தெரியும். ஓடி போய் அதுக்குள்ளே நின்றுவார். மழை சடன்னு பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மழை பெய்யும் போதே இடையில் வெட்டுற அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்ப்பாரு. அது பாழடைஞ்ச மண்டபம் கிடையாது, ஒரு கைவிடப்பட்ட சிவன் கோவில். அந்த கோயிலோட ஒரு அழகையும் பார்த்துட்டே வருவார். ஒரு மின்னலுக்கு பார்த்தா உள்ள சிவலிங்கம் சாஞ்ச நிலையில் கேட்பாரற்று கிடக்கும். அப்படியே மனசு வந்து போவார். நம்மள்ட்ட காசு இருந்தால் இந்த கோவிலை இப்படிலாம் புறணமைச்சிருக்கலாம், இப்படிலாம் அழகாக, சின்ன கோயிலாக இருந்தாலும் ரம்மியமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படியே கற்பனை பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ ஒரு இடி பலமாக இடிக்கும். சுயநினைவுக்கு வருவார். வர நேரம் பார்த்தா அவருக்கு முன்னாடி ஏதோ தலைகீழ ஒரு பாம்பு தொங்குற மாதிரி இருக்கும். அவரை கொத்த குறிப்பாக்குற மாதிரி அவருக்கு தோணும். உடனே டக்குன்னு வெளியில் ஓடி வருவார். இன்னொரு பலத்தை இடி இடிக்கும். அந்த இடியில் அப்படியே அந்த மண்டபம் உள்நோக்கி இடிஞ்சு விழுந்துடும். அதுலேருந்து ஒரு சின்ன கல் தெரித்து வந்து ஒரு நெத்தியில் பட்டு சின்ன காயமாயிடும். அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்த அதிர்ச்சியிலேருந்தே அவர் வெளியில் வராமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார். செங்கல் பட்டு ரத்தம் வரதே அவருக்கு ஒரு பெரிய உணர்வாக இருக்காது. அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டும் வீட்டுக்கு போவார். வீட்டில் போய் நடந்ததை சொன்னோடனே பகவான் தான் அவங்களை காப்பாற்றிருக்கிறாருன்னு வீடே ரொம்ப இது பண்ணுவாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பரவாயில்ல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் இவர் வந்து ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கன்னதும் இவர் ஜோசியர் மறந்து போவார். நேற்று நைட்டே இவர் தவறி போயிருக்கணுமே, எப்படி இது சாத்தியம்? உடனே உள்ளே கூப்பிட்டு ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லுவார். இந்த மாதிரி உங்கள் ஜோதிடம் காட்டுது, உங்கள் ஜாதகத்தில் இப்படி ஒரு மாபெரும் கண்டம் இருந்தது, இதுலேருந்து தப்பிச்சிருக்க வழியே கிடையாது. பரிகாரம்னு பார்த்தா ஒரு சிவன் கோயிலை தான் நீங்கள் கட்டினா தான் அந்த பரிகாரம். நீங்களோ ஏழை, சிவன் கோயிலை கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை, இது எப்படி சாத்தியம்னு தான் அப்போ இவர் சொல்லுவார். இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி நடந்தது, நான் கற்பனை பண்ணேன், ஒரு சிவன் கோவிலை புறணமைச்சதா கற்பனை பண்ணத்துக்கே இப்படி ஒரு பலனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவார். அப்படியே உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய இன்னொரு உன்னதமான நாமம் இருக்குது. என்ன அப்படின்னா ஓம் நமக் சிவாயா. காலைல எழுந்தது 11 முறைக்கு குறைவாக சொல்லாமல் அதிகமாக ஓம் நமக் சிவாயா. இந்த ஓம் நமக் சிவாயாங்கிற மந்திரம் நான் சொன்ன எல்லா மந்திரமுமே உங்களோட பாவத்தை அழித்து புண்ணியத்தை கொடுக்கும். உங்கள் பாவம் எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தான் உங்கள் புண்ணியம் வேலை செய்யும், அப்போ தான் உங்கள் மந்திரத்துக்கான பலன் வேலை செய்யும். நான் சொன்ன ராமநாமமாக இருக்கட்டும், நான் சொன்ன லக்ஷ்மி மந்திரமாக இருக்கட்டும், நான் சொன்ன முருக மந்திரமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட பாவத்தை வேறறுத்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சிவன் சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம். இப்போ வந்து கடன் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தும்பை மலர், தும்பப்பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தும்பை மலர், அந்த தும்பை மலரை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரதோஷத்துக்கும், அது எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சிவனுக்கு வந்து வச்சுட்டு வந்தீங்க, கோயிலில் கொடுத்தாலே வைப்பாங்க, வச்சிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கடனை தீர்க்கக்கூடிய மலர்களில் தும்பை ரொம்ப சிறப்பானது. எனக்கு தும்பை கிடைக்கல சார், என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு சிவன் கோவில், ரொம்ப பழமையான சிவன் கோயிலாக இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப அருமையான விஷயம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலை கூட்டிகிட்டு சின்னதாக ஒரு கோலம், அதுக்கப்புறம் தீபம், உங்களால் முடிஞ்ச தீபம், நல்லெண்ணெய் தீபம் எத்தனை ஏற்றுறீங்களோ அத்தனை சீக்கிரத்துக்கு உங்களோட கடனும் உங்கள் பிரச்சனை, அது கடன் மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா பிரச்சனையும். இது வந்து நிறைய பேர் கடனுக்காக கேட்குறதால கடன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப விரைவில் அதேமாதிரி எண்ணெய் வாங்கி கோவில் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப சீக்கிரமே முடிவுக்கு வரும். கடைசியாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த கோவில் எல்லாமே இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்ஷ்மி கோவில் இருக்காது, பெருமாள் கோவில் இருக்காது, சிவன் கோவில் இருக்காது, முருகன் கோவில் நிறைய இடங்கள் இருக்காது. ஆனால் சிம்பிளாக நம்ம ஆள் இருப்பார் ஒருத்தர். அவர் யார்? எல்லா இடத்துலையும் கோவில் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு இதே சொல்கிறாங்க 40 லட்சம் கோவில்கள் இருக்குது. கோவில்னு கணக்கில் வச்சுருக்கிறது மட்டும். கோவில் இல்லாமல் வெட்ட வெளி, திறந்த வெளி, தெருமுக்கு, அரச மரத்தடி, குளக்கரை, ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய நம்மால் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் பார்க்க. வேறு யாரையும் சொல்ல, நான் விநாயகரை தான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவரை சரணடைகிறது. அப்படி என்ன பண்ணலாம்? இதே விநாயகருக்கு வந்து எத்தனையோ கதைகள் சொல்லியாச்சு. நான் இன்னும் இந்த பதிவு பெருசாகிட்டே போகுங்கிறதுனால கதை சொல்லாமல் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். விநாயகரோட 16 பேர்கள் இருக்குது, 16 நாமாக்கள். அதை வந்து ஒன்றும் கிடையாது. அந்த விநாயகர் அகவல் நம்ம படிக்கும்போதே இந்த நாமத்தை சொல்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த 16 பேரை காலைல எழுந்தது, இதையும் நான் உங்களுக்கு கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துறேன். எழுந்ததும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னா, ஓரானை கன்றை உமையால் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும் தான்
அவரை நான் கும்பிட்டேன் அப்படின்னா வராத அத்தனை விஷயம் வரும், புத்தி வரும், சித்தினா எல்லாமே கிடைக்கும். புத்திர சம்பத்து, புத்திரன்லேருந்து இருக்கக்கூடிய சம்பத்துனா 16 செல்வங்கள் வந்துட்டால் கடனே இருக்காது. சக்தி தரும் சித்தி தரும் தான், அத்தனையும் கொடுப்பார் உட்காந்த இடத்துலேருந்து. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு வெண்பா 4 வரி பாட்டு. நானே நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்களே கூட கேட்கலாம். ஓரானை கன்றை உமையால் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும் சக்தி தரும் தான். அவ்வளோதான். இதை காலையில் எழுந்ததுன்னு சொல்லுங்கள். விநாயகரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ வெல்லமோ ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு உங்கள் வீட்டு வாசல்லையோ பக்கத்தில் இருக்க மரங்கள்லையோ செடி கொடி எங்கே வச்சுருக்குறீங்களோ அங்கே வந்து இதை போட்டுருங்க. தினமும் பண்ணலாம், முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை பண்ணலாம். இப்படி இந்த பச்சரிசி மாவையும் வெல்லத்தையும் பச்சை தண்ணியை ஊற்றி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி சின்ன சின்னதாக கூட போடலாம். என்ன ஆகும் அப்படின்னா, இது நாளடைவில் நீங்கள் போட்ட ஒரு சில தினங்களுக்குள்ளேயே அதை எறும்பு எடுக்க ஆரம்பிக்கும். இப்படி எடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னாலே உங்களோட பிரச்சனைகள் வந்து முடிய ஆரம்பிக்கும். ஏன்னா இது உங்களோட கர்மாவை போக்கக்கூடிய ஒரு அன்னதானம் மாதிரி. நான் மேலே சொன்ன எல்லாருமே இதை பண்ணலாம். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலுமே இந்த கடைசியாக சொன்ன பச்சரிசி மாவும் வெல்லம் பரிகாரம் எல்லாருமே பண்ணலாம். கடைசியாக சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை எல்லாம் பண்ணுற நீங்கள் உங்களோட குலதெய்வம் கோயில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இருக்கவங்க மாதத்தில் ஒரு தடவை போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, குலதெய்வம் கோயிலுக்கு என்ன உங்களால் முடியுமோ, உங்களால் 50 ரூபா தான் சம்பாதிக்க முடியும்னா அதிலேருந்து 10 ரூபா கொடுக்க முடியும்னா தாராளமாக அந்த 10 ரூபாயாவது காணிக்கையாவது போட்டுட்டு ஒரு கைப்பிடி மண் எடுக்க முடிஞ்ச கோவிலாக இருந்தால் மண், இல்லை எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர்றதா முடியும்னா எலுமிச்சம்பழம், இல்லைனா பிரசாதம் விபூதி குங்குமம் தான் வாங்கிட்டு வர முடியும்னா விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது தீர்த்து கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்ததுமே உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு என்னோடய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரினா, அங்காள பரமேஸ்வரி தாயே என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. நீங்கள் வந்து தெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிடணும். தெய்வம் அதை உங்கள்கிட்ட அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் இல்லை. இது வந்து நான் சொல்லியிருக்கிற அத்தனையுமே உண்மை சம்பவங்கள் எடுத்து தான் சொல்லியிருக்கிறேன், எங்கே இருந்தோ எடுத்துலாம் சொல்லலை. அவங்க அத்தனை பேரோட பிரச்சனையும் தீரணுங்கிறது தான் என்னோட எண்ணமும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கடைசியாக பெரியவாவோட சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை நான் எப்போவும் எல்லாருக்கும் சொல்கிறதான், படிக்க நேரம் இருந்தால் ஒரு நாளில் எப்போ நேரம் கிடைக்குதோ படிங்க. முடியலையா காலைல எந்திரிக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு பெரியவா சரணம், குருவோட குருவாக இருந்து எனக்கு திருவருள் கடவுளோட அருளை வாங்கி தராங்க, நீங்களே கடவுள், நீங்களே என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. பெரியவாட்ட நம்ம எப்படி சகஜமாக பேசுகிறனோ நான் அதே மாதிரி நீங்களே பேசலாம். பெரியவா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் எனக்கு வந்து கருணை காட்டுங்க, நீங்கள் நினச்சா இது முடியும், என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து முடியாமலே இருக்காது. என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா பெரியவா நான் அந்தளவுக்கு நம்புவேன். நான் சொல்கிற மந்திரத்து மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை, அந்த கடவுள் மேலே அதை விட 1000 மடங்கு நம்பிக்கை மட்டுமே உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வர முடியும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.